ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம், ஸோ அது எப்படி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் நான் எதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, இந்த ஏரியாஸில் இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான். ஸோ மார்க்கெட்ஸ் மோஸ்ட் லைக்லி இங்கே திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது, சப்போஸ் நாளைக்கு இந்த ஏரியாஸ்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸில் நான் சொல்லி இந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு இந்த ஏரியாஸில் இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரிட்டன் மூவ் எதிர்பார்க்கலாம். ஒரு மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் வச்சுட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்குள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டாங்க. லைக் அகைன் ஒரு அப்பர் சைடு போகிறதுக்கு ஒரு மார்க்கெட்ஸுக்கு ஷிஃப்ட் வைக்கவே இல்லை. ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஒரு அப்பர் சைடு என்ட்ரிக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கும். எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்த க்ரூஷியல் பாயிண்ட் which is 24,350. ஸோ 24,350ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸுக்கு கீழே வரணுங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த ஏரியாஸ்க்குள்ளே வரணுங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு இந்த ஏரியாஸில் உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரிஸ் கிடச்சிருக்கலாம். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இந்த எஸ்எம்சி கான்செப்ட்ஸோ இல்லை ஐசிடி கான்செப்ட்ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 10:45 கேண்டில் லைக் அந்த ஏரியாஸில் உங்களுக்கு டைம் என்ட்ரியும் சேர்ந்து இருக்கிறப்ப நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக பார்க்குறப்ப இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அப்பர் சைடில் வந்துட்டு ட்ரேட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, லைக் இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் ஃபேக் அவுட்னு கண்டுபிடிச்சி ட்ரேட் எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா லைக் இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும். ஸோ இது எதனால் ஃபேக் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அகைன் இந்த ஏரியாஸோட ஹைஸை மார்க்கெட்ஸ் வந்துட்டு ப்ரீச் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல, விச் கிவ்ஸ் எவென்ச்சுவலி மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட். பட் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் நடக்காததுனால நம்ம அந்த பாயிண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிடி ஏரியாஸ் இன்னும் கீழே இருக்குது, விச் இஸ் அன்மிட்டிகேட்டட் பிடி ஏரியா டூ. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பிடி ஏரியாஸ்க்கு வந்துட்டு தான் திரும்பவும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்பர் சைடில் இந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் என்ன தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணியிருந்தாலும் நம்மளோட பிடி ஏரியாஸை டாப் பண்ணல, அதாவது நம்மளோட சப்போர்ட்டை டாப் பண்ணாமல் மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்கு. ஸோ அப்படி திரும்பினுச்சுன்னா நம்மளோட என்ட்ரி ரூல்ஸ் படி நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இதுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் முடிஞ்சுன்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் அதை நான் கொடுக்குறேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்சஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் பேங்க் நிஃப்டியில் எப்படி எக்ஸாக்ட்லி ட்ரேட் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், எப்படி எத்தனை லாட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடுக்கு எடுக்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி டார்கெட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே கவர் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ரெக்கார்டு செஷன்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு குரூப் செஷன்ஸோ கிடையாது. லைக் இது ஒன் ஆன் ஒன் செஷன், நீங்களும் நானும் மட்டும்தான் ஒரு செஷனில் இருப்போம். ஸோ நம்ம 2 பேருக்கு நடுப்புற மட்டும் தான் எல்லா இன்டராக்ஷனும் நடக்கும். ஸோ இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அ லிக்விடிட்டி, பட் மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் ஒரு அன்மிட்டிகேட்டட் பிளாக் இருந்ததுனால இந்த லிக்விடிட்டிஸை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணல. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த பிளாக்ல திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளாக்ஸ் திரும்பல. அந்த பிளாக்ஸை தாண்டி மார்க்கெட்ஸ் கீழே இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட்ஸ் எடுத்துருச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அகெயின் ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக். அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ஸ் திரும்பிருச்சு. அண்ட் அகெயின் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வருது. ஸோ அது ஆல்ரெடி மார்க்கெட் ஸ்டாப் ஆகி இந்த ஹோல் பவருமே இந்த ப்ரொபோர்ஷன் பிளாக்கு நகர்ந்துருச்சு. நம்மளோட ரூல்ஸ் படி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்குள்ளேயே எங்கேயாச்சும் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் வச்சு திரும்பி இருக்கும். பட் அந்த ஏரியாஸில் திரும்பல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான். பட் அது டவுன் சைடில் இருக்கு. பட் இப்போ அப்பர் சைடில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க, லைக் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு பை சைடு என்ட்ரிஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லுவேன், விச் இஸ் 24,266, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 24,250ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரவுண்ட் லெவல்ஸாக. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகட்டும், விச் இஸ் 24,260. ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈவினிங் ஒன்ஸ் நமக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்ததுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்கும், நான் எந்த ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறத ஒரு வீடியோவாக இன்றைக்கி மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட் நேற்று என்னால் மேக் பண்ண முடியல. பட் ஸ்டில் இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி நைட் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நைட் நம்ம வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவோட அனாலிசிஸை பார்த்துட்டு அண்ட் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். பட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அப்பர் சைடில் இந்த ஏரியாஸ் சொல்லுவேன், விச் இஸ் 24,260. அண்ட் டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக்ஸோட லோஸ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 24,136. ஸோ இந்த 2 ஏரியாஸில் இன்பிட்வீன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப
பெட்டர் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்பர் சைடு கட் ஆகட்டும் or else lower side cut ஆகட்டும், we may expect some upper side or lower side momentum, depends upon the time it's break or the level it breaks. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டியில் நேத்திக்கான வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் கீழே வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு ஏரியாஸ் இருக்குது விச் ஐ வாண்ட் மார்க்கெட் டு ஃபில்லுங்கிற மாதிரி பார்க்குறப்ப இந்த ஒரு கேப்பு அண்ட் ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸில் இதுக்கு கீழே ஃபார்ம் ஆன இந்த ஒரு பெரிய கேப் அண்ட் இதையுமே இன்னும் மார்க்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணலை. ஸோ மோஸ்ட் லைக்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த கேப்பு வரைக்கும் ரீடைரக்ட் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஏரியாஸில். 52,638 இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் கேட்டிங்கன்னா 52,750 சொல்லுவேன். ஸோ 52,750ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா. ஸோ இன்னையோட லோஸுக்கு கொஞ்சம் மேலே சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அன் அன்ஃபில்டு கேப். ஸோ ஒரு அன்ஃபினிஷ்டான பிஸ்னஸ் இந்த ஏரியாஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் மோஸ்ட் லைக்லி இந்த ஏரியாஸ்க்கு வரணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ப்ரீவியஸ்லி மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் ஒரு லிக்விடிட்டியும் வச்சிருக்கிறதுனால இந்த ஏரியாஸ்க்கு வந்துட்டு திரும்பிச்சுன்னா வில் பி பெட்டர் டு ட்ரேடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு நேற்று கொடுத்து இந்த க்ரூஷியல் பாயிண்ட் 52,750 நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியாஸ் நீங்கள் கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேலே போச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டம் ஒரு கீழே வந்துச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டம்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ஸ் வந்துட்டு எவென்ச்சுவலி இதுக்கு கீழே தான் நம்ம க்ளோஸ் பண்ணி சஸ்டைன் பண்ணாங்க. ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டு லைக் இந்த ஏரியாஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ அகைன் நம்ம எப்படி வந்துட்டு நிஃப்டியில் சொன்னோமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக் விச் கிவ்ஸ் ஆல் திஸ் மொமெண்டம். அண்ட் மார்க்கெட்டில் இன்னும் அந்த ஆர்டர் பிளாக் டேப் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் அந்த ஆர்டர் பிளாக்கோட ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு பிரேக்கர் பிளாக் லிஸ்ட், ஒரு மிடிகேஷன் பிளாக்ஸ், இந்த மாதிரியான 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் சேர்ந்து இருக்கிறனால அந்த இடம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிஓஐ நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை விச் இஸ் இந்த ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 52,350 பிகாஸ் இந்த ஏரியாஸ் வந்துட்டு எவென்ச்சுவலி கிவ்ஸ் ஆஸ் அ லெட்ஸ் ஆஸ் அ ஒரு எம்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அன் எம்எஸ்எஸ். மார்க்கெட்ஸ் திருப்பி இதுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்ஸ் திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் would be 52,350. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா we may expect some upper side momentum until or unless மார்க்கெட்டில் நான் ஒரு டவுன் சைடு momentum எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு ஈவினிங் நான் வந்துட்டு செப்பரேட்டாக எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் டேட்டாவை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம். குட் பை.